செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவில் நல்ல புதினாவை அலசி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி தழையும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பீஸு நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 5 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அதில் எல்லாம் போட்டு ஒரு சுற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன்னா தக்காளியும் அதுக்குள்ளே போடணும். ஆனால் அதில் இடம் பத்தலை அப்படின்னு நான் தனியாக 2 தக்காளியாக அரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக லெமன் சேர்த்ததுனால இதில் புளி போட்டு அரைக்கலை. கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவில் பால் எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நடக்கடலை, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு முந்திரி பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வற்ற வச்சுக்கணும். ஏன்னா இந்த பச்சை வாசம் போகிற அளவில் நல்லா வற்ற வைக்கணுங்க. 1க்கு 2 டம்ளர் அளவில் தண்ணி ஊற்றி தேங்காய் பாலும் ஊற்றிட்டு அரிசியும் ஊற்றி போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சா போதுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் வந்து சிக்கன் வந்து கிரேவி வச்சுருக்கிறேன். இந்த சாதம் வந்து அவங்களுக்குலாம் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி சாதங்கள் செஞ்சோம் அப்படின்னா வந்து சிக்கன் இருக்கணும், மட்டன் இருக்கணும், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கணும். அப்போ தான் பிடிக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக வந்து லெமனை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யையும் ஊற்றி கொஞ்சம் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரவங்களே சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறது பெரும் பாடுன்னு போங்க, பெரும்பாடு தான். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. மல்லி, புதினாவை தனியாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பெரும்பாலும் விரும்பாதுங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மழை காலத்தில் சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க.